ரஜினி ரசிகனே ரஜினியை கழுவி ஊற்றிட்டான், கண்டபடி திட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. நிறைய செய்தி வெப்சைட்டுகளில் கூட அந்த வீடியோ வந்து வெளியாயிருந்தது. யாரா அவன், நம்மளுக்கு தெரியாத ரஜினி ரசிகன் அப்படின்னு அவனை பார்த்த உடனே தெரிஞ்சுது இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. அப்புறம்தான் தெரியுது ஜான் ரவி. முதல்லலாம் நம்ம வீடியோக்களில் பலமுறை இவனுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம். அந்த நாய் தான் இப்போ ரொம்ப நாள் கழித்து தலைவரை வந்து சீண்டியிருக்கான். நாய் அப்படி இப்படின்னு பேசுகிறதுனால நம்மளோட ரசிகர்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இவனுக்கு வந்து இதுவே அதிக மரியாதை தான். கண்டபடி இவன் தலைவரை வந்து கெட்ட வார்த்தையிலேயே பேசியிருக்கான். அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன பேசினாங்கிறத வச்சு அவனுக்கு பதிலடி கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுவும் இந்த நாயெல்லாம் நம்ம கண்டுக்க போகிறதில்ல, விட்டுடலாம். இருந்தாலும் நிறைய செய்தி சேனல்களில் நானும் பார்த்துட்டேன். வெப்சைட்டு செய்தி சேனல்கள்லாம் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக ரஜினியோட ரசிகன் அப்படிங்கிற பேரில் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. அதனால தான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி இந்த நாயெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம், எதுக்கு சீண்ட போகிறோம். இந்த ஜான் ரவி அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, சங்கி அண்ட் பாஜக உறுப்பினரை, அதாவது உறுப்பினர்னு கூட எழுத தெரியாமல் இரு போடுறதுக்கு பதிலாக கடைசியில் போட்டு வச்சுருக்கான். இவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. ஸோ பாஜகக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. இப்போ வீடியோக்கு வருவோம். அதாவது இவன் வந்து தீவிரமான ரஜினி ரசிகனாக இருந்தானோ. ஆரம்பத்திலேருந்தே அவருடைய படங்கள், எந்த படங்கள் வந்தாலும் போன படம் வரையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன் அப்படிங்கிறான். ஆனால் இப்போது ரஜினி வந்து ஒன்றா சன் பிக்சர்ஸ்க்கோ அல்லது ரெட் ஜெயிண்ட்டுன்னு கூட சொல்ல தெரில, ரெட் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கான். சரி, இவன் வளர தான் செய்கிறான். போதையில் இது இருப்பானோ நம்ம தெரியல. அந்த மாதிரி திமுக சார்ந்து அவர் வந்து படங்களில் நடிக்கிறாரு. ஏன் அவர் படத்தை அவரே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே? தியேட்டர் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. அவர் படத்தை அவரே ரிலீஸ் பண்ணால் அவர்கிட்ட இல்லாத காசா அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஏமாற்றிட்டாரான். இவன்லாம் அதில் நொந்து போயிட்டானான். பயங்கர எதிர்பார்ப்போடு காத்திருந்தானான். அவர் வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா. கடைசியில் அவர் வராமல் போனது இவனுக்கு மிகப்பெரிய வருத்தமாயிருச்சான். அவ்வளோ வருத்தமாக இருந்தால் தொங்கிடுறாசா அப்படின்னு தான் இவனை பார்த்தா சொல்லணும்னு தோணுது. கட்டாயமாக அவனை ஒரு நாள் பார்க்கணும். ஏன்னா அடுத்த படத்துக்கும் தலைவரோட படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் எந்த தேட்டருக்கு வருவேன்னு சொல்லுறாசா, நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் சொல்கிறான் நான். சரி, எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, இவன் வந்து தீவிர பாஜக ஆதரவாளன் மாதிரி காட்டிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு சில வருடங்கள் முன்னாடி, இது சரியாக ஞாபகம் இல்லை, அப்போவே இவனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்கோம். ஏன்னா தலைவரை வந்து சீண்டிட்டு தான் இருப்பான் இவன். நான் ஒன்று கேட்குறேன், தலைவர் அரசியலுக்கு வந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இப்படி இருக்கிற ஒரு தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ. அப்புறம் என்ன பூ வாங்குறதுக்கா நீ பாஜகவுக்கு போய் சேர்ந்த? தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே இவன் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டான். இப்போ வந்து தலைவருக்காக இவன் காத்திருந்தானோ. அதுலேயும் தீவிர ரசிகன், ஒரு படத்தையும் விட மாட்டேன்னு சொல்லிக்கிறான். ஒரு படத்தையும் நீ விடாத, நீ படத்தை பாரு, பார்க்காம போ, உன்னை யார் கூப்பிட்டா? அதாவது தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து தலைவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லும்போது வருத்தம் இருக்க தான் செஞ்சுது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த வருத்தம் தலைவர் வந்து அவர் சொன்னார்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லுவார், காரணம் இல்லாமல் அவர் பண்ண மாட்டார். அந்த டைமில் அந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. தலைவரோட உடல் நலம் மற்றும் அவரை பார்க்க வரவங்களோட ரசிகர்களின் நிலைமை, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் தலைவர் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்னார். ஒரு உண்மையான ரசிகன் என்ன பண்ணுவான்? உண்மையான ரசிகனுக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும், வருத்தம் இருக்காதுன்னு சொல்லலை. பட் வந்து புரிஞ்சுக்குவாங்க, சரி தலைவர் வந்து அவருடைய உடல்நலம், அதுவும் வயசு எவ்வளோ ஆகுது, அது எல்லாமே யோசித்து பார்த்து சரி ஓகே அவர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எல்லா ரசிகர்களுடைய மனநிலையும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது இதில். அதனால தான் அவன் வீடியோவே போடல. இல்லாட்டி அவன் வீடியோவை போட்டே அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தகுந்த மாதிரி பதிலடி கொடுக்கலாம். அந்தளவுக்கு இவன் வந்து தலைவரை கேவலமாக பேசுகிறான். என்ன மயத்துக்கு நீ வந்து ரஜினி ரசிகன்னு சொல்லி பேசுகிற? உன்னெல்லாம் ரஜினி ரசிகன் லிஸ்ட்லேயே நாங்கள் சேர்க்கலையே. நீ பாஜகக்காரன்னே சொல்லிட்டு பேச வேண்டியதானே? ஏன்னா பாஜகக்காரன்னு சொல்லிவிட்டு இங்கே பேச முடியாது. ஏன் அப்படின்னா, பாஜகவிலேருந்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், மத்திய அமைச்சர் எல் முருகனாக இருக்கட்டும்,
அண்ணாமலையாக இருக்கட்டும், அப்புறம் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஆதவ அர்ஜுனாவோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவன் பேசினதே ஆதவ அர்ஜுனாவை பற்றி தலைவர் அந்த அறிக்கை வெளியிட்டாராம். அதனால தான் இவன் பொங்கி எழுந்து பேசியிருக்கான். நைட்டு கொஞ்சம் போதை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரின்னு வாய்க்கு வந்ததை அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க கட்சியிலேருந்தே இத்தனை பேர் ஆதவ அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கூடவே கூட்டணி கட்சிகள் என்டிஏ தலைவர்கள் நிறைய பேரும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம பாஜகக்காரன்னு பேசினோம்னா உங்கள் கட்சி தலைவர்கள் தாண்டா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு நம்ம கேட்போம்ல. அதனால் ரஜினி ரசிகன் அப்படிங்கிற போர்வையில் பேசுகிறான். நான் அதான் கமெண்ட்டில் கேட்டு தான் வந்தேன். உங்கள் கட்சி தலைவர்களே பேசியிருக்காங்களேடா, அதுக்கெலாம் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டு தான் வந்திருக்கேன். ரிப்ளை பண்ணுறானான்னு பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா விசுவாசியாக இருப்பான் போல். என்ன அந்தளவுக்கு இவனுக்கும் அவனுக்கும் லிங்க்குன்னு தெரில. ஏன்னா இவன் பாஜகக்காரன், பாஜக கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறான், சங்கின்னு சொல்கிறான். அவனுக்கும் தாவேக்காவில் இருக்கிற அந்த வளர்ந்து கட்டவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவனுக்கு எதிராக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கு அவனுக்கு எதிராகவும் தலைவர் வெளியிடல. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தலைவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது தலைவர் அமைதியாகவே இருந்தால் நல்லா இருக்காதே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. மற்ற கட்சிக்காரங்க யாரும் ஆதரவு தெரிவிக்கலை. அதாவது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க. இது நமக்கு தெரியாதா அவங்களெலாம் பற்றி? இதே எலெக்ஷனுக்கு தலைவர் வராரு அப்படின்னு சொன்னால் மாற்றி பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ அதை பற்றி சொல்லலை. அப்படி கட்சி தலைவர்கள்லாம் நமக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்காதுங்கிற காரணத்துக்காக தான் தலைவர் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் ஆதவ அர்ஜுனாவை ஏதாவது தாக்கி பேசியிருந்தாரா, அல்லது அவங்க கட்சி தலைவர் விஜயை ஏதாவது தாக்கி பேசியிருந்தாரா? காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தலைவரோட விளக்கமான ஒரு பஞ்சோட முடிச்சிட்டார். அதுக்கு இந்த நாய் எதுக்கு இப்படி குலைக்குதுன்னு தான் நமக்கு தெரியலை. சன் பிக்சர்ஸில் படம் பண்ணுறாரு, ரெட் ஜெயினில் படம் பண்ணுறாரு அப்படின்னு இவன் தூக்கில் தங்கிடுவான் போல். அப்புறம் உதயநிதியை எதிர்த்து ஒரு படம் வெளியாகுமா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்கான். அவனுக்கு அரசியல்னால் என்னென்னு தெரில, சினிமானாலும் என்னென்னு தெரில. அந்த மாதிரி போதையில் உளறிட்டு இருக்கான் போல். சரி, தலைவரோட ரசிகர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். எப்படியாவது அவன் கண்ணில் மாட்டிச்சுன்னா, அவன் வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதை பார்த்து அவன் ரிப்ளை பண்ணுறானா என்னென்னு தெரில. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணான்னா அடுத்த படத்துக்கு, தலைவர் படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ வரேன்னு சொல்லியிருக்கான். எந்த தேட்டருக்கு வர்றான் அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுத்தட்டும். மீதியை நம்ம பார்த்துக்கலாம்.